Hi guys, welcome to PC Tamilan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரெண்டு பெஸ்ட் ட்ரிக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னா நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ட்ரிக். ரெண்டாவது ட்ரிக் என்னன்னா நம்மளோட வைரஸ் வந்து சாஃப்ட்வேர் இல்லாம வித்தவுட் சாஃப்ட்வேர் இல்லாம எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கிற பெஸ்ட் ரெண்டு ட்ரிக்ஸை தான் இனி நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி கீழே வந்து ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குமா, அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் எனக்கு ஒரு ஃபீச்சர் வைஸு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைனா உங்களால் பார்க்க முடியாது, அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அப்படி என்ன தான் ரெண்டு ட்ரிக்குன்னு பார்ப்போம். கைஸ், நீங்கள் பிசி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சர்ச் அப்படிங்கிற பாரில் வந்து கிளிக் பண்ணி RUN அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்தா ரன்னோட பாப்அப் விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து ncpa.cpl அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷன்லையும் டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் வந்து நீங்கள் என்ன கனெக்ஷன் யூஸ் பண்ணுறீங்களா, ஒய்ஃபையா எத்தர்நெட்டா, அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க. நான் எத்தர்நெட் யூஸ் பண்ணுறேன், அதனால் எத்தர்நெட்டை கிளிக் பண்ணி ஒரு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் மேலே வந்து டாப்பில் கான்ஃபிகரேஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். எத்தனை பாப்பப் விண்டோடா அப்படின்னு கேட்காதீங்க, வேணும்னா போய் தான் ஆகணும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் அண்ட் டூப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வேல்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ அப்படிங்கிற வேல்யூ தான் இருக்கும். அது வந்து நீங்கள் 1.0 Gbps ஃபுல் டியூப்ளெக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுருந்தனால உங்களுக்கு அப்படி ஷோ ஆனிச்சு. ஆனால் உங்களுக்கு பேசிக்கலி வந்து ஆட்டோனில் தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓகேங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகிரும். அதுக்கப்புறமா நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சருன்னு டவுன்லோட் ஆகும், சருன்னு போகும். சரி வாங்க நம்ம இப்போ ரெண்டாவது ட்ரிக்கை பார்ப்போம். ரெண்டாவது ட்ரிக் என்னென்னா ஆன்டி வைரஸ் இல்லாமல் வைரஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது. அதுக்கு எப்பவும் போல் சர்ச் பாரை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து RUN அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து MRT அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்கேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, பார்த்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் எஸ் ஆர் நோ கேட்கும். அதில் வந்து மறக்காமல் நீங்கள் எஸ்ஸுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. நோன் கொடுத்தா வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சூஸ் யுவர் டைப் ஆஃப் ஸ்கேன், குயிக் ஸ்கேன், ஃபுல் ஸ்கேன், கஸ்டம் ஸ்கேன். இதில் வந்து நீங்கள் எது கிளிக் பண்ணணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். குயிக் ஸ்கேன் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல் ஸ்கேன் கொடுத்ததுனாலும் சிஸ்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆகும். மொத்தமாக உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக குயிக் ஸ்கேன் கொடுத்துக்கிறேன். கொடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதை ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்காக நீங்கள் நெட்டு யூஸ் பண்ணி வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சிஸ்டம்லேயே டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வைரஸ் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஷோ ஆகும் என் ஸ்க்ரீனில். போகிறீங்க, அதை கிளிக் பண்ணி விட்டு நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்துட்டு போயிருங்க. அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணி அவங்க ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் எனக்கு அப்புறம் ஒரு ஃபியூச்சர் வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.